இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் நீதிமான்கள், பரிசுத்தமானவர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்களாய் அவருக்கு முன் நாம் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் இந்த இடத்துல அவருடைய மகிமையும் அவருடைய கிருபையும் அவருடைய காருண்யமும் அவருடைய மனதுருக்கமும் நம்மேல் எவ்வளவா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த இடத்துல நம்ம அவருடைய வார்த்தையை தியானிப்போம் என்றால் நிச்சயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தேவன் தருவார் என்பதுல நான் சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கும்படியாய் தேவன் நம்முடைய கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு இந்த வெளிச்ச பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவன், ஒருவேளை நாமும் அப்படித்தான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு அவருடைய அளவற்ற கிருபையினால் நம்முடைய மனக்கண்கள் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கும்படியாய், ஒவ்வொரு நாளும் திரைகள் விலகி உள்ளார்ந்த சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டனா நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்பதை நாம் உணர வேண்டும். ஏதோ கேட்டோம், இந்த சத்தியத்தை இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மூளை அறிவில் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையா எப்பொழுது மாறுதோ அப்பதான் அது நமக்கு மிகுந்த பலனை தரும். இது மூளை அறிவுல நம்ம கேட்டுட்டு போற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை நாம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற இந்த காரியம் நம்முடைய அடையாளம். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்ம யாராயிருந்தோம், நம்ம யாருக்குள்ள இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருந்தோம், இந்த பூமிக்கு வந்த பிறகு முதல் ஆதாமுக்குள் பிறந்த நம்ம எல்லோரும் நம்முடைய ஐடென்டிட்டிய நம்ம துளைத்தவர்களாய், அந்த கான்சியஸ்னஸ்ல நம்முடைய ஐடென்டிட்டி ஒரு ஃபாலன் ஸ்டேட்டுக்கு, அது நம்முடைய மனது அந்த இடத்திற்கு போனபடியினாலே நம்ம தேவனை விட்டு தூரமாய் பிரிந்தவர்களை போல உணர்ந்த அந்த இடத்திற்கு வந்தோம். மறுபடியும் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டியை பெற்று அவரிலிருந்து நம்ம வந்தோமோ அந்த ஐடென்டிட்டிய மறுபடியும் தேவன் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கத்தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு நீங்க இந்த பாடலை பார்த்தீங்க, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமேன்னு. இந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? முழு மனுக்குலமும் ஒரு ஃபாலன் ஐடென்டிட்டி, விழுந்து போன அந்த அடையாள, அவன் தேவன் தன்னுடைய சாயலின்படி தனது ரூபத்தின்படி மனுஷனை படைச்சாரு. ஆனால் மனிதனுடைய மனதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்திற்கு கடந்து சென்றது. இந்த இடத்திலிருந்து முழு மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கவே, தன் பிள்ளைகளை மீட்டெடுக்கவே அவர் பூமிக்கு வந்தார் என்பதே நிஜம், சத்தியம். இப்போ இந்த அடையாளம்னு சொல்றப்போ உலகத்துல எல்லா பொருளுக்கும் நம்ம ஒரு அடையாளத்தை வைக்கிறோம். இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம்னா அந்த ட்ரெஸ், ஒரு ஷர்ட்டோ இல்ல சாரியோ, என்ன கம்பெனி, என்ன பிராண்டு, அந்த பிராண்டுனா அது காஸ்ட்லியா இருந்தா கூட அது நல்லா இருக்கும், அந்த துணி நல்லா இருக்கும், அத அத போட்டாலே அந்த அந்த லுக்கு நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறோம். இப்ப கோல்டு வாங்க போறோம், எல்லாமே கோல்டு தான். ஆனா அதுல நம்ம எப்படி பார்க்கிறோம்? 916 அந்த முத்திரை, அது இருந்தா அது நல்ல கோல்டு. அது நம்ம திருப்பி கொடுக்கும் பொழுது அதற்குரிய மதிப்பு அது மிகுந்த மதிப்புள்ளதா இருக்கும். அதனால சாதாரணமா முத்திரை இல்லாதத நம்ம வாங்குறதற்கு நம்ம என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடையாளத்தை இந்த பூமியிலேயே நம்ம பார்க்கிறோம். எந்த சமையலுக்கு வாங்குற பொருளா இருந்தாலும் அது என்ன கம்பெனி பொருளு, எந்த எந்த அது கம்பெனி அதை ரிலீஸ் பண்ணிருக்கு,
இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறோம். அந்த அடையாளம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை பொறுத்து அந்த பொருட்களை வாங்குறோம். இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்கும் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்துத்தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதாமை படைக்கும் பொழுது அவனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அடையாளம், அவன் தேவனாக இருந்தான், ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 26 முதல் 28. ஆதியாகமம் 1:26 முதல் 28. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க மனுஷனை படைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். ஆளுகைய தேவன் மனுஷனுக்கு கொடுத்து அவனை தேவனை போலத்தான் இந்த பூமியிலே அவனை சிருஷ்டித்தார். அவனை படைச்ச பிறகு அங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறதே அப்படித்தான் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் ஒரு 1-2 வசனம் வாசிக்கும் போது தெரியும். சங்கீதம் 8 சங்கீதம் 8:6. சங்கீதம் 8:6. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். போதும். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இவன் படைக்கப்படும் பொழுதே ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக படைக்கப்பட்டான். தேவன் என்பவர் யார்? சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவர். இன்றைக்கு ஆதாமை படைத்து அவனுக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அந்த அந்த ஐடென்டிட்டியில தான் அவனை படைக்கிறாரு. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு ஒரு ஆளுகையை கொடுத்துத்தான் அவனை படைக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஆதாமுக்கு இது என்ன செய்யல? புரியல. அவன் கிட்ட எல்லா பறவைகளை மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் தேவன் கொண்டு வர்றாரு. அதுக்கு என்ன பேரிடுகிறான்னு பார்க்கும்படி அவர் வர்றாரு. அவன் என்ன பேரிட்டானோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் பேரா இருக்குது. அவன் என்ன நேச்சர்ல அந்த பேரை வச்சானோ அதுபடிதான் அந்த நேச்சர் இருக்குது. இது எல்லாவற்றையும் இந்த அளவுக்கு ஆளுகை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3 அந்த சர்ப்பம் அவன்கிட்ட என்ன ஏவாள்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3 5-6. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்க சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போ இங்க என்ன நடக்குது? சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்னு அங்க ஏவாள் சொல்றா. அப்போ சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்பது. ஒண்ணு நல்லா புரியணும். நமக்கு எந்த இடத்துல நாலேஜ் கம்மியா இருக்குதோ, தேவனை குறித்த அறிவு நமக்கு குறைவா இருக்குதோ, அந்த இடத்துல சத்ருவானவன் ஈஸியா நம்மளை என்ன செய்ய முடியும்? அவனுடைய எண்ணங்களை நமக்கு கொடுத்து நம்மை மேற்கொண்டு தேவனையும் நம்மையும் அவன் பிரிக்க முடியும். இன்றைக்கு இந்த ஏவாளுக்கும் அந்த நாலேஜ் இல்ல, ஆதாமுக்கும் அந்த நாலேஜ் இல்ல. நான் என்னை ஏற்கனவே அவர் தேவனாகத்தான் ஆளுகை செய்கிற இடத்துலதான் அவர் என்னை வைத்திருக்கிறார்ங்கிற அந்த நாலேஜ் இல்லாததுனால இந்த சர்ப்பம் பேசின இந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள். இன்னைக்கும் நமக்கு பல இடங்கள்ல தேவனை குறித்தும் நாம் எப்படி இருக்கிறோங்கிற நாலேஜ நம்ம பெறாத இடத்துலதான் நம்ம என்ன செய்யறோம்? விழுந்து போறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம். காரணம் என்னன்னா, நாம் யாராயிருக்கிறோம், நம்மை தேவன் எப்படி படைத்திருக்கிறார், நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார், நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு என்ன, இது எதையுமே அறியாத இடத்துல இருக்கிற பொழுதுதான் சத்துரு நம் இருதயத்தை வஞ்சிக்கிறான். இங்க இந்த நாலேஜ் அவனுக்கு இல்ல. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் நன்மை தீமை அறியத்தக்க இந்த அறிவு எப்போ வருமா? பூரண வயது உள்ளவர்களுக்கு. இந்த நாலேஜே ஆதாமுக்கு இல்ல. தன் தேவனாகத்தான் இருக்கிறேங்கிற நாலேஜே இல்லாம அவன் நன்மை தீமை அறியத்தக்க அறிவுல அந்த பழத்துல பங்கெடுத்ததுனாலதான் அவனுடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு முழுவதுமாய் அவன் ஃபாலன் கான்சியஸ்னஸுக்கு அவன் கடந்து போயிட்டான். முழுவதுமாய் அவனுடைய உணர்வுகள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்த நிலைக்கு வந்துருச்சு. வீழ்ச்சி அப்படின்னாலே தேவனும் மனிதனும் பிரிக்கப்பட்ட நிலைதான் வீழ்ச்சி. இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனை குறித்து, தன்னை குறித்து, தேவன் தன்னை எப்படி படைத்தார், தன்னை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற அறிவில் அவன் குறைவுள்ளவனாக இருந்தபடியினாலே இந்த சாத்தானுடைய சத்தம், சர்ப்பத்தினுடைய இந்த தந்திரம் அவனை வஞ்சித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். அவன் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான்னா அது எந்த இடம் அப்படின்னா, அவரை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாத இடத்தில் எல்லாம் நமக்கு பயம் இருக்கும், கவலை இருக்கும். எப்பொழுதுமே நம்ம ஒரு எண்ணங்களிலே அது எண்ணங்கள் இளைப்பாறுதல்ல இருக்காது. காரணம் என்னன்னா, அவரை குறிச்சு அறிகிற அறிவில் குறைவுள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய ஐடென்டிட்டிய நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார்ங்கிற அந்த எண்ணங்கள் இல்லாத பொழுது மனுஷனை போல வாழ்ந்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல நாமும் என்ன செய்கிறோமாம்? மடிந்து போகிறோமாம். நம்ம இன்னைக்கு யாரு? அதனாலதான் இன்றைக்கு மறுபடியும் பிறந்த பொழுது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாலேஜை நம்ம பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த உலகத்தை படைத்தவருக்கு நான் பிள்ளை அப்படிங்கிற இந்த நாலேஜ பெற்றிருந்தோம்னா எதை பற்றியாவது நமக்கு பயம் வருமா? இந்த நாலேஜ் இல்லாத இடங்கள்ல தான் நமக்கு என்ன இருக்கு? ஐயோ, இது இப்படி நடந்துரும், அது அப்படி நடந்துரும். நம்ம அதாவது நம்முடைய வாழ்க்கைய நாம தான் நடத்தணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள சரி பண்ணணும், இவங்கள சரி பண்ணணும் இப்படின்னு யோசித்து யோசித்து முயற்சி பண்ணி கவலைப்பட்டு கலங்கி சோர்ந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு அதனாலதான் வசனம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவில் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இன்றைக்கு எங்கெல்லாம் நாலேஜ் நமக்கு குறைவா இருக்குதோ, தேவனை பற்றிய அறிவு நமக்கு சரியாக இல்லையோ, தேவன் யார், தேவன் இன்றைக்கு நம்மை எப்படி பார்க்கிறார், நம்மை எப்படி நேசிக்கிறார், இன்றைக்கு நாமும் அவரும் எவ்வளவு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், கலந்திருக்கிறோம்
இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்கிற இந்த அடையாளத்தை அறியாதவர்கள், தேவனை குறித்ததான இந்த அறிவை பெறாதவர்களை இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல அவன் ஈஸியா சிக்க வச்சிருவான். இப்போ இதற்கு உதாரணமா தான் இளைய குமாரனுடைய அந்த அந்த கதையை சொல்லும் பொழுது, ஓமையை சொல்லும் பொழுது, அதை விளக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய உண்மைகள் புரிய வரும். ஏன் நம்ம இன்றைக்கு இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் நம்முடைய மனது இன்னமும் தேவனுக்குள்ள இன்னும் ஸ்திரப்பட முடியல, அவர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்கிற இடத்துல நம்ம வர முடியலன்னா, இன்னமும் அவரை பற்றின அந்த நாலேஜ் நமக்கு எப்படி இருக்கு, குறைவா இருக்குது. சரி, இந்த இளைய குமாரனுடைய ஓமையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே உங்களுக்கு நிறைய காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். இப்போ இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து பஞ்சி மேய்க்கிற இடத்துக்கு அவன் போயிட்டான். பஞ்சி மேய்க்கிற இடத்துக்கு போனா கூட அந்த தகப்பனுக்கு வேலைக்காரனா அவன் மாறல. இப்பொழுதும் அவன் ஒரு குமாரனாகவே தான் இருக்கிறான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அவனுக்கு புத்தி தெளியுது. என்ன தெரியுது, ஐயோ என் தகப்பனுடைய வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல உணவு கிடைக்குமே, நான் என் அப்பாட்ட போவேன், என் அப்பாட்ட போய் என் உங்க வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவேன். இவன் ஐடென்டிட்டியை இவன் என்ன செஞ்சிட்டான், மறந்து போயிட்டான். தான் அவ்வளவு பெரிய ஒரு பிரபுவாகிய ஒரு தகப்பனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேங்கிறத உணர முடியாத இடத்துக்கு போய் நான் ஒரு வேலைக்காரனா தன்னை பார்க்கிற அளவுக்கு அவனுடைய ஐடென்டிட்டி ஃபாலன் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. இதுதான் முழு மனுக்குலத்தின் அடையாளமாக இருந்தது. இந்த பாவம் என்கிற ஒன்று இந்த இளையகுமாரன் தான் செய்தது நிமித்தம், தான் செய்த தவறு தன் தகப்பன் தன்னை நேசிக்க மாட்டார் என்கிற இடத்திற்கு அவனை கொண்டு போனது. இப்போ இவன் பாவிங்கிற ஸ்டேட்ல இருக்கிறான், விழுந்து போன மனநிலையில இருக்கிறான். ஆனா இந்த மனநிலையில இருந்து இவனை மீட்டு இவன் தன்னுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்பதான் இன்னைக்குதான் இந்த வார்த்தைக்கு பல பேருக்கு ஒரு உண்மையான அர்த்தம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே விழுந்து போன மனநிலையில தான் இருந்தோம். அவருடைய அன்பு எப்பொழுதும் நம்ம மேல ஒண்ணு போலதான் இருக்குது. ஆனா நம்முடைய மனது, இப்ப இளையகுமாரனுடைய மனது எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருச்சு, தான் வேலைக்காரன், அவன் வேலைக்காரனை போல தன்னை ஃபீல் பண்றான். வேலைக்காரன்ல ஒருத்தரா என்னை வைத்துக் கொள்ளுன்னு என் தகப்பனிடத்துல போய் சொல்லுவேன். ஆனா அந்த தகப்பன் அவனை அப்படி பார்த்தாரா? இப்போ ஒரு கோல்டோ ஒரு டைமண்டோ ஒரு சாக்கடையில விழுது, அது விழுந்தா கூட அதோடைய மதிப்பு என்ன செய்யறது இல்ல, குறைவதில்லை. அது தங்கம் தான். ஆனா அது அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதனுடைய அழகு என்ன செய்யாது, வெளிப்படாது. அது போல நாமும் விழுந்து போன மனநிலையில ஒரு 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 அந்த சாக்கடை போல ஒரு இடத்துக்குள்ள நம்ம கிடந்தோம், ஒரு இருளுக்குள்ள நம்ம கிடந்தோம். இந்த இருளுக்குள் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து பிதாவினுடைய அன்பை நமக்கு உணரச் செய்து இன்றைக்கு நமக்காக மரித்து, நாமும் அவரோடு கூட அவர் மரித்த பொழுது மரித்து இன்றைக்கு உன்னதத்திலே அவருடைய பொக்கிஷமாய் நம்மை பார்த்தபடியினாலே அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார் என்பதை யாரெல்லாம் நிஜமாக உணர்கிறீர்களோ இன்றைக்கு உங்க இருதயத்துல இருக்கிற பயமும் கவலையும் வெளியே போகும். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இன்னைக்கு பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தாரா? வந்தார். காரணம் என்ன? நம்முடைய ஐடென்டிட்டிய மீட்டெடுக்கும்படிக்கு, நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் இதுதான். முதல் ஆதாம், அவனுக்கு சரியான நாலேஜ், தான் யார், தன்னை தேவன் எப்படி பார்க்கிறார், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, இதெல்லாம் அறியாததினால, அந்த நாலேஜ் இல்லாததுனால விழுந்து போனான். எங்கெல்லாம் அவரை குறித்ததான நாலேஜ் இல்லையோ அங்கெல்லாம் பயம் இருக்கும், அங்கெல்லாம் ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கும், அங்கெல்லாம் எதை திங்க் பண்ணும், ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, இப்படின்னு மற்றவங்களை குறித்து திங்க் பண்ணி நம்ம அடையாளத்துல இன்ஃபீரியரா திங்க் பண்றோம்னா ஒண்ணு புரியணும், நாம் அனாதை மனப்பான்மையில இருக்கிறோம். ஏன்னா இந்த ஃபாலன் கான்சியஸ்னஸ்ல, ஃபாலன் ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டில நம்ம ஸ்திரமா இல்லாதபடியினால, நாம் யார் என்பதை நாம் அறியாதபடியினாலே இந்த இடத்திற்கு மனுக்குலம் தள்ளப்பட்டது. இந்த இடத்துல இருந்து நம்மளை ரெஸ்டோர் பண்றதுக்காகத்தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்திருப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிள்ளையே கொடுத்துட்டார் நமக்காக தான். நம்முடைய ஐடென்டிட்டிய மீட்டெடுக்கணும். நீ என்னுடைய பிள்ளை என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஒரே நேசகுமாரனை நான் அனுப்புகிறேன் என்று அவர் அனுப்பி இருப்பார் என்றால் நமக்காக அவர் எதையாவது செய்யாமல் இருப்பாரா? இந்த காலை வேளையில இதை நீங்க அதிகமாய் நீங்க உணர வேண்டும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னா, இன்றைக்கு அவருக்கு நீங்க பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நீங்க உங்களை பார்ப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் மகத்துவமானதா இருக்கும். இப்போ உறவு, இங்க குமாரன், இளைய குமாரனுடைய அடையாளம் மாறல, ஆனா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருந்த அந்த அந்த கனெக்ஷன், இவன் என்ன செஞ்சிட்டான், தூரமா போயிட்டான். அந்நிய தேசத்துல தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்தான். தகப்பனுடைய அந்த கேர், அந்த லவ், அந்த ப்ரொடெக்ஷன் எதையுமே அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கிறான். இவன் தூரமாய் போனதுனால இந்த அப்பாவினுடைய எந்த அன்பையோ பராமரிப்பையோ எந்த பாதுகாப்பையோ அவன் அனுபவிக்க முடியல. நல்ல உணவு அவனுக்கு இல்ல. இப்படித்தான் நாமும் தேவனை விட்டு பிரிந்ததை போல நம்ம எண்ணும் பொழுது, ஐயோ இது எனக்கு நடந்துருமோ, அது எனக்கு நடந்துருமோ, இந்த சூழ்நிலை என்ன, நான் வெட்கப்பட்டுருவனோ, இது இப்படி என்னைய செஞ்சிருமோ, அப்படி செஞ்சிருமோன்னு நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். அவரை நம்ப முடியவில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, நாமும் அவரும் பிரிக்கப்பட்டதை போல எண்ணுகிற எண்ணங்கள். இந்த முதல் ஆதாமின் மூலம் முழு மனுக்குலத்துக்கும் வந்த மரணம் இதுதான். தேவனும் நானும் பிரிக்கப்பட்டோம். இன்னைக்கு ஏதாவது செஞ்சு 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 தேவனை பிரியப்படுத்தினாதான் தேவன் எனக்காக எதையாவது செய்வார் என்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு முழு மனுக்குலமும் தள்ளப்பட்டது. இதை செய்யலனா தேவன் என்ன வெறுத்துருவாரு, இதை செய்யலனா எனக்கு அப்படி. அன்புல, உறவுல அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இருந்து மனிதன் விழுந்தபடியினாலே அவன் ஏதோ முயற்சி பண்ணி தேவனை அடைய வேண்டும் என்கிற இடத்திற்கு அவனுடைய மனம் தள்ளப்பட்டது. இப்போ மீட்பு அப்படிங்கிறது என்னன்னா, நான் பிள்ளைதான் அப்படிங்கிற நினைக்கிற நினைவோடு அது முடிஞ்சிராது. அப்பா கிட்ட திரும்பி வரணும். அதுதான் மனம் திரும்புதல். இந்த அப்பா என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார், இந்த அப்பா என்னை ஒரு நாளும் தள்ள மாட்டார், இந்த அப்பா மாத்திரம் எனக்கு போதும் என்று நாம் மறுபடியும் திரும்பி வருவதுதான் அங்கே மிகப்பெரிய மீட்பாய் இருக்கிறது. அங்க மகேஷ் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். அவன் தன்னுடைய பழைய நிலையை விட்டுட்டு வர்றதுக்கு அப்பா கிட்ட போக வேண்டியது இருக்குது. இந்த மனமாற்றம் அவனை தகப்பனிடத்திற்கு கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த முதல் ஆதாம்
தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதை போல இருந்த இடத்துல இருந்து இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நம்மையும் தேவனையும் ஒன்றும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாத்தையும் நம்ம அப்பா கேட்டுட்டே இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறாரு. என்னுடைய சத்தம் அவர்கிட்ட போயிட்டே இருக்கு. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண் என் மேல பதிக்கப்பட்டே இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் யாரெல்லாம் நாம் உணர்கிறோம். சின்ன விஷயத்துக்கு கூட கவலை, டென்ஷன், பயம், புலம்பல், முறுமுறுப்பு எல்லாம் என்னன்னா நம்ம ஐடென்டிட்டிய இன்னும் நம்ம அறியல. நம்ம எவ்வளவு வேல்யூபிளா அவர் பாக்குறாரு. இயேசு சொல்றாரு, நீங்கள் விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்களே. அவர் நம்மளை பொக்கிஷமா பாக்குறாரு, நம்மள பிள்ளையா பாக்குறாரு. ஆனா நாம் நம்ம எப்படி பார்க்கிறோம்? தேவன் நம்மை நேசிக்கிறார்ங்கிறது ஒரு ஒரு மாறாத உண்மை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆனா அந்த அன்பின் பலனை அனுபவிக்கணும்னா இந்த போலியான அடையாளங்கள், இந்த ஃபால்ஸ் ஐடென்டிட்டிஸ விட்டுட்டு அவரிடத்துல திரும்பணும். இன்றைக்கு உங்களை குறித்து நீங்க சொன்ன ஐடென்டிட்டி என்ன, மற்றவங்க உங்களை குறித்து சொன்ன ஐடென்டிட்டி என்ன, அதை நீங்க பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு நான் தேவனுக்கு பிள்ளை, இந்த உலகத்தை படைத்தவருக்கு பிள்ளை, அவருக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை எப்பொழுது அறிந்து உணர ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுக்கு தேவையானது என்ன, உங்களுக்கு வேண்டியது என்ன, எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் தேவைக்காக அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த ரெஸ்டோரேஷனை மறுபடியும் இந்த முழு மனுக்குலமும் தனக்குள் வர வேண்டும், தன்னோடு பிரிக்க முடியாத உறவுக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இன்னைக்கு ஒரு பார்ஷியலா நம்ம இத்தனை காலம் சத்தியத்தை நம்ம அறிந்திருந்ததுனாலதான் இந்த முழுமையான ஒரு அன்பை உணர முடியாதவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் தகப்பனிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம். நம் தகப்பனிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம். அவன் சொல்றான், நான் உமது குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அவன் தன்னோட ஐடென்டிட்டி அப்படிதான் பாக்குறான். ஆனா அப்பா சொல்றாரு, என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், அவன் என் குமாரன் தான். ஆனா அவன் எப்படி ஃபீல் பண்றான்? நான் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. இதுதான் ஆதாமின் மனது. முதல் ஆதாம் அப்படித்தான் ஃபீல் பண்ணான். தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதை போலவும் அவருடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படி தான் படைக்கப்பட்டு தான் மிகுதியாய் நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற அறிவை அவன் இழந்து போனான். அந்த அறிவு இல்லை. அதனாலதான் சர்ப்பம் வஞ்சித்த பொழுது அவன் ஈஸியா வஞ்சிக்கப்பட்டான். ஏவாள் இடத்துல வஞ்சனை வந்தது முதலாவது. அது நிமித்தம் ஆதாமுக்கும் அந்த வஞ்சனை கடந்து போனதை பார்க்கிறோம். காரணம், அவரை அறிகிற அறிவு இல்ல. இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம் அவரை அறிகிற அறிவு இல்லையோ அந்த இடத்துலதான் நமக்குள்ள என்ன இருக்கும்? பயம் இருக்கும், கவலை இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வைராகியம் இருக்கும், மன்னிக்க முடியாத தன்மை இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா யார் அப்படிங்கிற அறிவை பெறாத இடத்துலதான் அவர்களுடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கும். நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சா, அவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராயிருப்பீர்கள். இன்னைக்கு ஏன் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியலன்னா, நாமே யாருன்னு நமக்கு தெரியல, இந்த நாலேஜ் இல்ல. இன்றைக்கு இந்த நாலேஜ நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் தேவன்
இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தகப்பன் சொல்றாரு, அவனுக்கு மோதிரத்தை கொண்டு வாங்க, உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாங்க, கன்றுக்குட்டியை அடிங்க, நமக்கு விருந்து கொண்டாடணும். என்ன பிள்ளை வந்துட்டான். இப்படித்தான் பரலோகம் நம்மை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளை எப்படி பார்க்கிறோம்? ஐயோ, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, இதுதான் நானா? நான் சரியில்லையா? நான் நல்லவன் இல்லையா? நான் நல்லவன் இல்லையா? இப்படின்னு உங்க ஐடென்டிட்டிய மனுஷங்க கிட்ட இருந்து, உங்ககிட்ட இருந்து நீங்க தேடுறீங்கன்னா, இன்றைக்கு இந்த அறிவை பெற்றது மாத்திரமல்ல, இந்த அறிவை உணர்கிறவர்களாய் மாறுவோம் என்றால் நம்ம வாழ்க்கையே அது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில அது உண்டாக்கும். தேவன் நம்முடைய பாவத்தை பார்க்கல, நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுக்கும்படிக்கு நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் என்ன செய்தான்? பிரிவினையை உண்டாக்குதான். அப்போ இத இத டீல் பண்ணாதான் இந்த முழு மனுக்குலமும் தன்னிடத்தில் வந்து சேரும். அதற்காகவே அவர் குமாரனை அனுப்பினார். அவர் குமாரனை அனுப்பின நோக்கம் தனக்கும் தன் பிள்ளைக்கும் பிரிவினை இருக்கக்கூடாது. முழுவதுமாக தன் பிள்ளைக்கு வர வேண்டிய தண்டனையை தன்னுடைய குமாரன் ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உரிமை அப்படிங்கிறது தகுதியினால வர்றதில்ல, பிறப்பால் வருவது. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவரோடு கூட இருக்கிற நெருக்கத்தில் வருவது. அப்போ இன்றைக்கு உலகத்தை படைத்தவருக்கு வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஆவியானவர் அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் அதை உணர்கிறோமா? விழுந்து போன இந்த மனதின் நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்முடைய ஐடென்டிட்டியை மீட்டெடுக்கும் பொருட்டு. வாசிக்கலாம் கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்தது, அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அடுத்தது வாசித்துங்க, 20 வரைக்கும் வாசித்துங்க. ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இங்க தெளிவா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்ம இழந்து போன எல்லாம், அந்த பழைய எல்லாமே ரெஸ்டோர் ஆயிட்டு கிறிஸ்துவுக்குள். உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். புது சிருஷ்டியா மாறிட்டோம். பழையவைகள் ஒளிந்து போயின. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னா நம்முடைய ஐடென்டிட்டி எல்லாம் ரெஸ்டோர் பண்ணப்பட்டுருச்சு. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்ப ஊழியமே என்னன்னா, நீங்களும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறீர்கள், இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதே ஊழியம். இன்னைக்கு எதை ஊழியமா செஞ்சு கொண்டிருக்கிறார்கள்? நம்ம பார்க்கிறோம், எப்பவுமே மனதை சின் கான்சியஸ்னஸ்ல கொண்டு போய் சேர்க்கிற ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? இல்ல. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அன்பு கூறப்படுகிறீர்கள், நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள்னு எப்போ இந்த சத்தியத்தை நம்ம சொல்லி கொடுக்கிறோமோ அப்பதான் பாவத்திலிருந்தே வெளியே வர முடியும்.
முயற்சி பண்ணி பாவத்தை யாராலையும் விட முடியாது. ஏன்னா சுய முயற்சியினால் எதுவும் சாத்தியம் அல்ல. நியாயப்பிரமாணம் பாவம் உண்டுங்கிற அறிவை கொடுக்குதே தவிர நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமான் ஆக்குகிறதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் எண்ணாமல் அவர் நினைக்கல. அந்த பாவம் அவருக்கு பெருசா இல்ல. ஆனா என் பிள்ளை என் கூட ஒன்றாயிருக்கணும், இதற்காகவே அவர் கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். புரியுதா? இது வரைக்கும் நான் சொல்றதுல ஏதாவது புரியாம இருக்குதா? இப்போ இந்த உபதேசம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த முழு மனுக்குலத்துக்கும் கொடுக்க வேண்டிய உபதேசம் இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம். முழு மனுக்குலமும் விழுந்து போனது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் தேவனால் மீட்கப்பட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவரோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நம்ம இப்ப ஒன்னா கலந்துட்டோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பாக ஜெபித்த ஜெபம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நம்மையும் தேவனையும் எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது என்பதே நிஜம், சத்தியம். கிறிஸ்து வழியாக நம்ம அவரோடு கூட பிணைக்கப்பட்டு விட்டோம். இது ஒரு 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 தகப்பனோடு கூட, ஒரு ஃப்ரெண்டோட கூட, ஒரு ஒரு நெருக்கமான உறவு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவரோடு கூட சேர்ந்து பயணிக்க முடியும். அப்பா, அந்த காரியம் எப்படி இருக்கு, இதை உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அவர் செய்வார். நம்மை சார்ந்து வாழாமல் அவரை சார்ந்து வாழ ஆரம்பிப்போம். அதற்காகத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் ஒப்புரவாயிருக்கணும். என் பிள்ளை கவலைப்படக்கூடாது, என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கிட்ட சொன்னா போதும், அவர் பார்த்துக்கிடுவாரு. இதுல நம்ம போராடி மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவும் இல்லை. அவரால முடியாததுன்னு ஏதாவது இருந்தா அப்படின்னாதான் நம்ம கவலைப்படணும். நம்மளாலே எதுவும் முடியாது. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலில் இருக்க வேண்டும். அதுவே ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை நாலேஜ் இல்ல, தேவனும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நாலேஜ் இல்லைன்னா அங்க என்ன வருது? பிரிவினை வருது, மரணம் ஏற்படுகிறது. வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த உறவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, முழு உலகத்துக்காக அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனா அதை யார் அறிகிறார்கள்? அவர்களுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சில பொய்கள்
இந்த முதல் ஆதாமின் மூலம் வந்த பொய்களும், இரண்டாம் ஆதாமின் மூலம் வந்த சத்தியத்தையும் ஒரு 3-4 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு புரியும். தேவனுடைய அன்ப நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மிகவும் அப்பட்டமான ஒரு பொய். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக வந்தார் என்றால் அவருடைய அன்பு நம்மேல் எவ்வளவு பூரணமாய் இருக்கிறது என்பதே சத்தியம். பொய், அடுத்த பொய் என்னன்னா, நான் என்றென்றைக்கும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டேன். இப்போ உண்மை என்ன, சத்தியம் என்னன்னா, இப்பொழுது தேவன் கிறிஸ்து மூலமாய் அவர் தன்னோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இனி எந்த சூழ்நிலையும் எந்த காரியமும் நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அடுத்த பொய், என்னை நான் சரி செய்த பிறகுதான் தேவனிடத்துல வர முடியும். சத்தியம் என்னன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்ம சரி செஞ்ச பிறகுதான் அவர்கிட்ட வர முடியுங்கிறது அப்பட்டமான பொய். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் நாம் தான். எப்ப அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தோமோ, ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அடுத்த பொய், நம்முடைய பாவத்தை வைத்து நம்முடைய அடையாளத்தை எடுத்துக்கொள்றோம். ஐயோ, நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நான் என்னை தேவன் நேசிக்க முடியாது அப்படின்னு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய அடையாளத்தை எடுக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். இந்த பாவத்தை அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தபடியினாலே நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாய் இருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். இனி அந்த பாவங்கிற பேச்சுக்கே நம்முடைய வாழ்க்கையில இடமில்லாத அளவுக்கு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், கழுவி இருக்கிறார், சுத்தப்படுத்தி இருக்கிறார், பூரணப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் நேற்று ஒரு வசனம் வாசித்தோம், எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாய், விசுவாசத்தின் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேர கடவோம். இன்னைக்கு அப்பா எப்போ ரெடியா இருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா அவர் நம்மை கட்டி அணைத்திருக்கிறார் என்பதே நிஜம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள் நம்ம இருக்கிறோம், அவர்கள் நமக்குள் இருக்கிறார்கள், நம்ம ஒன்றாக கலந்திருக்கிறோம். இந்த உண்மைய, இந்த சத்தியத்தை, இத நிஜமாய் பார்க்க 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 நம்முடைய மனது மறுரூபமாகும். உலகத்தின் சிந்தனையை விட்டுட்டு இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது, நாம் யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுது, தேவன் சொல்லுகிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். அதை நிஜமாய் நம்ப ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் அப்படிங்கிறத அடிக்கடி நமக்குள்ளே நம்ம சொல்லிட்டே இருக்கணும். உலகத்தை படைத்தவர் எனக்குள் இருக்கிறார். தேவன் தூரத்துல இல்ல, அவர் உங்க கூட தான் இருக்கிறாருங்கிறத நீங்க உணர வேண்டும். அவர்கிட்ட நெருங்கி வரும்போது அவர் நம்மிடத்துல நெருங்கி வர்றாராம். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், அதை உணரணும். உணரும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும். தேவனுடைய அன்பை பெறதுக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு வேலை செய்யக்கூடாது. அவருடைய அன்பை பெற்றபடியினால அவருக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் அன்புல நம்ம அவருக்காக எதையாவது செய்யணுமே தவிர, ஐயோ இதை செஞ்சா தேவன் நேசிப்பார், இதை செஞ்சா நேசிப்பாருன்னு அன்பை பெறுவதற்காக முயற்சி செய்யாதீங்க. அந்த அன்புல இருந்து நம்முடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்.
பாவம் அவரை அறியாதபடியினாலே முழு மனுக்குலமும் ஃபாலன் ஸ்டேட்டுக்குள்ள போயிருச்சு. ஐடென்டிட்டி விழுந்த நிலைமையில முழு மனுக்குலமும் கடந்து போனது. அவர் இயேசு அந்த பொய்யை வெளிப்படுத்த மாத்திரமல்ல, அவர் பாவத்தையும் மரணத்தையும் அவர் அழித்தார். தன்னுடைய சிலுவை பலியினால் நம்மை புது மனுஷனாக, புது மனுஷியாக நம்மை உருவாக்கினார். இப்போ தேவனோடு கூட நம்முடைய உறவு அது என்ன செஞ்சிருக்கு? ரெஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு, சீரமைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டு நம்பி உணர்ந்து இதுல இருந்து வாழ்வோம்னா நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருப்போம். தேவன் நமக்காக காத்திருக்கல, நம்மோடு கூட அவர் இருக்கிறதை நாம் உணர விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேங்கிறத நாம் உணர வேண்டும். இந்த அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படிதான் நம்மை உண்டாக்கினார். ஆனா மனுக்குலம் அதை உணர முடியாத இடத்திற்கு போனபடியினாலே கிறிஸ்து அங்க நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கிறோம். இவர் அவருடைய மகிமையின் சொரூபமும் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்துட்டார்னா இனி அவர் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில எதுவும் இல்லை. அவர் நித்தமும் நம்முடைய காரியங்களுக்கு அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனால் என்றென்றைக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அவராலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி இன்றைக்கு அந்த அந்த சாயலையும் ரூபத்தையும் உடையவர் அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு நாளும் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒரு உண்மையை புரியதான் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நாம் பூரணமாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்னு நேற்று நம்ம தியானித்தோம். நம்ம பரிபூரணம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத உணர 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 நாம் அவரோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை உணர்த்துகிற ஒரு பாடல், அந்த வரிகளை நான் சொல்லிட்டு நான் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த பாடலை படிக்கும் பொழுதே இந்த முழு இந்த தேவனுடைய திட்டம், அவர் உலகத்துக்கு ஏன் வந்தார், எப்படி நம்மை மீட்டெடுத்தார், இந்த ஃபுல் ஸ்டோரியும் இந்த பாட்டுல இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா நான் படிக்கிறேன். நான் படிச்சு நான் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா எப்படி இருக்குன்னா, உலகங்கள் உண்டாகும் முன்னே மூவர் மனதில் நான் தோன்றினேனே, குமாரனில் என்னையும் இணைத்து நித்திய உறவே உம் சிருஷ்டிப்பின் நோக்கம். குமாரன்ல என்னை இணைத்து இந்த உறவுதான் உம்முடைய சிருஷ்டிப்பின் நோக்கம். முன் அறிந்தீர் வார்த்தை மாம்சமாய் மாற முன்குறித்தீர் அவதாரமாய் வர. அவர் அவதாரமாய் வந்த நோக்கம் குமாரனில் நம்மையும் இணைக்கவே, திருத்துவ தேவனோடு நாம் இணைக்கப்படவே குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். உலகங்கள் உண்டாகும் முன்னே மூவர் மனதில் நான் தோன்றினேனே, குமாரனில் என்னையும் இணைத்து நித்திய உறவே உம் சிருஷ்டிப்பின் நோக்கம். முன்னறிந்தீர் வார்த்தை மாம்சமாய் மாற முன்கூறித்தீர் அவதாரமாய் வர. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அடுத்த ஸ்டான்ஸா இப்படி இருக்கு. ஆதாமின் பாவங்களாலே ஆதி நோக்கங்கள் மாறவே இல்லை, இடை வந்ததே மீட்பின் சிலுவை, தடையேது வார்த்தை மாம்சமாக. மாறாதவர், சொன்னதை மாற்றாதவர், முழு மானிடம் மகனிடம்
சேர்க்கும் வரை. ஆதாமின் பாவங்களினால ஆதி நோக்கங்கள் மாறலையாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில். இந்த பாவம் தேவனை அவருடைய அவ நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாதபடி அவரை தடுக்கல. ஆதி நோக்கம் என்ன? அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்பதும் அவரோடு கூட ஒன்றாக வாழ்வதும் தான் ஆதி நோக்கம். அதற்காகவே கிறிஸ்து வந்தார். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா, உலக தோற்றத்துக்கு முன்னே மனிதன் வீழ்ச்சி அடைந்தால் இந்த ஒரு மீட்பின் திட்டம் உலகம் தோன்றுகிறதற்கு முன்னதாகவே இருந்தபடியினாலே கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்மை மீட்டெடுத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் என்பதே நிஜம். ஆதாமின் பாவங்களாலே ஆதி நோக்கங்கள் மாறவே இல்லை. இடை வந்ததே மீட்பின் சிலுவை, தடையேது வார்த்தை மாம்சமாக. மாறாதவர் சொன்னதை மாற்றாதவர், முழு மானிடம் மகனிடம் சேர்க்கும் வரை. மாறாதவர் சொன்னதை மாற்றாதவர், முழு மானிடம் மகனிடம் சேர்க்கும் வரை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அடுத்த ஸ்டான்ஸா, காரிருள் இறங்கின இயேசு என் வலியையும் பொய்யையும் பிரித்து. இன்னைக்கு முழு மனுக்குலமும் ஒரு இருளுக்குள் கடந்து போனது. என்ன இருள்? தேவனை அறிய முடியாத ஒரு இருள், தேவனுடைய அன்பை உணர முடியாத ஒரு இருள். தான் பாவி, தன்னை தேவன் நேசிக்க முடியாது அப்படின்னு ஆதாம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தான். அந்த இருளுக்குள்ள அவன் போனா, அந்த இருளுக்குள்ள தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதை உணர்ந்த அந்த இருளுக்குள்ள கிறிஸ்துவும் கடந்து வந்தார். அவர் சொல்றாரு சிலுவையில, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதுவரைக்கும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தவரு முதல் முறையாய் தேவனாய் பிதாவை பார்த்து அவர் சொல்றாரு, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த இருளுக்குள்ள, முழு மனுக்குலமும் போன இருளுக்குள் அவர் கடந்து வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஏற்பட்ட வலி, பொய், இதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அங்கே தகப்பனுடைய அன்பை கண்டு அடுத்தது அவர் சொல்றார், பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்பாவுடைய அன்பு அந்த இடத்துல இருந்து முழு மனுக்குலமும் ஒரு இருளுக்குள்ள போச்சு. அந்த இருளுக்குள்ள அவரும் கடந்து வந்து அந்த இடத்துல இருந்து நம்மை தூக்கி இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்பதே சத்தியம், நிஜம். மரணத்தை விழுங்கி அவர் ஜெயித்தார், பிரிவினையை நீக்கினார், புத்திரன், புது சிருஷ்டி, அப்பா என்று அழைக்க என்ன பெற்றிருக்கிறோமாம்? அதிகாரம் பெற்றிருக்கிறோமாம். காரிருள் இறங்கின இயேசு என் வலியையும் பொய்யையும் பிரித்து, தகப்பனை அங்கேயே கண்டு மரணத்தை விழுங்கி ஜெயித்தார். புத்திரனே, புது சிருஷ்டி நானே, அப்பா அழைக்க அதிகாரம் பெற்றேனே. புத்திரனே, புது சிருஷ்டி நானே, அப்பா என்று அழைக்க அதிகாரம் பெற்றேனே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அடுத்த ஸ்டான்ஸா, தலையோடு பொருந்தும் சரீரம் அதுவரை ஓய்வதில்லை உதிரம். இன்றைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம்னா, இன்றைக்கு அவர் குமாரனாய் இருக்கிறார், நாம் அவருக்கு உடன் சகோதரர்களாய் இருக்கிறோம்னா, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் பிதா கிறிஸ்துவை நேசிக்கிறாரோ அதே அன்பில்தான் அவர் நம்மையும் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த குமாரன் அவர் நமக்கு தலையா இருக்கிறார்னா, அங்க இருந்து எல்லா நாலேஜையும் நம்ம அங்கிருந்து சரீரமாகிய நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த தலையோடு பொருந்துகிற சரீரமாய் நாம் மாற வேண்டும்
அதற்காகவே சபையின் நோக்கமே கிறிஸ்துவோடு பொருந்தும் சரீரமாய் நாம் இருக்க வேண்டும். அவரை போல பூரணமாய், அவரை போல அன்புள்ளவர்களாய், அவரை போல வல்லமையை உடையவர்களாய் நாமும் மாற வேண்டும் என்பதற்கு, அதற்கு நோக்கமாகவே சபை உண்டாக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு சபைகள் நமக்கு எப்படி இருக்குது? நம்ம ஒரு ஒரு சபை அப்படின்னா கிறிஸ்துவை போல பூரண புருஷராக மாற்றும்படிக்குத்தான் சபை ஏற்படுத்தப்பட்டது. ஆதி சபைகள் அப்படித்தான் இருந்தது. திரித்துவ தேவனில் மாம்சம் இணைவதே சுவிசேஷத்தின் அம்சம். விசேஷமே திரித்துவ சுவிசேஷமே திரிந்த என் மனதை அன்பில் மயக்குதே. தலையோடு பொருந்தும் சரீரம் அதுவரை ஓய்வதில்லை உம்முதீரம். திருத்துவ தேவனில் மாம்சம் இணைவதே சுவிசேஷத்தின் அம்சம். விசேஷமே திருத்துவ சுவிசேஷமே திரிந்த என் மனதை அன்பில் மயக்குதே. விசேஷமே திருத்துவ சுவிசேஷமே திரிந்த என் மனதை அன்பில் மயக்குதே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. கடைசி ஸ்டான்ஸா, அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி மூவரின் முத்தத்தில் நான் நனைந்தேனே. இன்றைக்கு கான்ஸ்டன்டா அவருடைய முத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை என்றைக்காவது இதுவரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? குமாரன் வந்த உடனே கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த அந்த தகப்பனுடைய நேச்சரை வெளிப்படுத்தினவர் கிறிஸ்து என்றால், இன்றைக்கு திரித்துவ தேவனுடைய முத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க, அந்த அப்பாங்கிறது பிதா, அம்மாவை போல நேசித்து நமக்குள்ளேயே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு மூத்த சகோதரனாய் நமக்கு கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவருக்கு உடன் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த அன்புக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோங்கிறது தான் நிஜம், சத்தியம். எதை குறித்தும் இனி ஒரு காலம் கலங்க தேவையில்லை. அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி மூவரின் முத்தத்தில் நான் நனைந்தேனே. பூரண பூரிப்பை அடைந்தேன், புகலிடம் வேறொன்றும் தேவையே இல்லை. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள்ல சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க அன்பின் முத்தங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. இனி எங்களையும் தேவனையும் ஒன்றும் ஒரு காலும் பிரிக்க முடியாது என்கிற சத்தியத்தை ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. உமோடு கூட நாங்கள் நித்தியமாய் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க முயற்சி பண்ணி எதுவும் எங்களுக்கு வர தேவையில்லப்பா. உங்களை சார்ந்திருந்தா எல்லாமே எங்களுக்கு அது பல மடங்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். எங்கள் தேவைகளுக்காக இனி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா நீங்க பார்த்து கொள்ளுவீங்கப்பா. இன்னைக்கும் எங்க இருதயத்துல இருந்த எல்லா பயம், கவலை, குழப்பம்
கடந்த காலத்தை குறித்த குற்றமனது, எதிர்காலத்தை குறித்த பயம், இப்போ நடக்கிற குறித்த காரியங்கள குறித்த மன போராட்டம் எல்லாத்தையும் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க எங்க அப்பான்னா, இந்த உலகத்தை படைத்தவர். எங்களுக்கு நீங்க அப்பாவா இருக்கிறீங்க. இந்த திரித்துவ அன்புக்குள்ள நாங்க இருக்கிறோம்னா, எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்கிற நம்பிக்கையை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. இந்த நாள்ல இருந்து இந்த ரியாலிட்டில நாங்க வாழ, இந்த நிஜத்துல நாங்க வாழ, சத்தியத்துல வாழ. முதல் ஆதாம் அவன் அந்த நாலேஜ பெறலப்பா. தான் யார் என்கிற நாலேஜ பெறாததுனால ஈஸியா வஞ்சனைக்கு அவன் இடம் கொடுத்தான். ஆனா இன்றைக்கு இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்டு, எங்களையும் மீட்டு, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு, ஒரு விலையுயர்ந்த ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க நித்திய நித்தியமாய் உங்களோடு கூட நாங்க ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை அறிய எங்கள் கண்களை நீர் திறந்தீரப்பா. இன்னும் ஆழமா நாங்க டீப்பரா உள்ள போக, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ நாங்க பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அன்புல இருந்து நாங்க எதையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.